நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. போலி காவல் நிலையம் நடத்தி போலீஸ் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கான ரூபாயை சுருட்டிய இளைஞரின் மோசடி சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பீகார் மாநிலம் மோகானி கிராமத்தில் ராகுல் குமார் ஷா என்பவர் போலியான காவல் நிலையத்தை அமைத்து போலீஸ் வேலை வழங்குவதாக கூறி அங்கிருக்கும் உள்ளூர் இளைஞர்களை நம்ப வைத்து லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். ஹோம்கார்டு மற்றும் கான்ஸ்டபிள் போன்ற பதவிகளை வாங்கித் தருவதாக கூறி ஒவ்வொரு இளைஞரிடமிருந்தும் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை வாங்கி இந்த மோசடி சம்பவத்தை கணக்கச்சிதமாக அரங்கேற்றியிருக்கிறார். வேலைக்காக இவரிடம் பணத்தை கொடுத்தவர்களை நம்ப வைப்பதற்காக ராகுல் குமார் ஷாவே போலி நியமன கடிதங்களை உருவாக்கி அவற்றை வழங்கியிருக்கிறார். மேலும் அவர்களுக்கு போலீஸ் சீருடைகள், லத்திகள் மற்றும் போலி அடையாள அட்டைகளையும் வழங்கியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கிராமங்களில் ரோந்து செல்லவும் வாகன சோதனை நடத்தவும் இளைஞர்களை ராகுல் பணியமர்த்தியுள்ளார். இந்த சோதனைகளில் இருந்து கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ராகுல் வைத்துக் கொண்டு மீதமுள்ள பணத்தை தனக்கு கீழ் பணிபுரியும் போலி ஊழியர்களுக்கு விநியோகித்திருக்கிறார். மேலும் கடத்தல்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மதுபானங்களை லஞ்சம் வாங்கி அவர்களிடமே திருப்பிக் கொடுத்திருக்கிறார். கிராமத்தில் எப்போதும் போலீஸ் சீருடையில் மிடுக்குடன் திரிந்து வந்த ராகுல் உண்மையான போலீசாருடன் புகைப்படங்களை எடுத்து தனது பேஸ்புக்கிலும் பதிவிட்டு வந்திருக்கிறார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை தீர்க்க நடத்தப்படும் ஒரு சிறப்பு முகாமை மோகினி பஞ்சாயத்து தலைவரை வைத்தே திறக்க வைத்துள்ளார். இதனால் அந்த ஊர் மக்களுக்கு ராகுல் மீது எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. இந்த போலி காவல் பணியில் சேர்ந்து சுமார் 2 மாதங்கள் சென்ற பிறகு சம்பளம் கிடைக்காததால் அவர்களுக்கு ராகுல் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த போலி காவலர்கள் ராகுலின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை பிடிக்க முற்பட்டனர். ஆனால் ராகுல் அதற்குள் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகிவிட்டார். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் ராகுல் மீது டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அவர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் ராகுல் குமார் ஷா இதுபோன்று 300 பேரிடம் சுமார் 50 லட்சம் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவான ராகுல் குமார் ஷாவை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருவதாக பூர்ணியா SP கார்த்திகேய சர்மா தெரிவித்துள்ளார். இந்த மோசடியில் வேறு ஏதேனும் போலீஸ் அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இதேபோன்று பாங்கா நகரில் போலி காவல் நிலையம் நடத்தி மக்களிடமிருந்து பணம் பறித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்ட ரவுடி கும்பலை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.